பாவனா பெரிய ஆளுதான், ஆனா யோகி பாபுவ அப்படி பண்ணது தப்பு. நடிகர் ராதா ரவி ஓபன் டாக். சில நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் யோகி பாபு மற்றும் விஜய் பாவனாவுக்கு இடையே நடந்த உரையாடல் சமூக வலைதளங்களில் பெரிதாக பேசப்பட்ட நிலையில் நடிகர் ராதா ரவி அந்த சம்பவம் குறித்து பேசியுள்ளார். அண்மையில் நடிகர் ரவி மோகன் சொந்தமாக தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் துவக்க விழாவை சென்னையில் நடத்தினார். இந்த தொடக்க விழாவில் திரைப்பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வை தொகுப்பாளினி பாவனா தொகுத்து வழங்கினார். அந்த விழாவில் யோகி பாபுவும் கலந்து கொண்டார். இந்த விழாவில்தான் யோகி பாபுவை பாவனா அவமதித்ததாக கூறி ரசிகர்கள் அவருக்கு கண்டனங்களை தெரிவித்தனர். இந்நிலையில் விழாவில் இருவருக்கும் இடையில் நடந்த உரையாடல் இணையதளத்தில் வைரலானது. இதையடுத்து யோகி பாபு என்றால் உங்களுக்கு கேவலமா என கேட்டு நெட்டிசன்கள் கமெண்ட்களை பதிவிட்டனர். மேலும் வொஸ்ட் பிஹேவியர் பாவனா என டாக் செய்து வந்தனர். இந்நிலையில் நடிகர் ராதா ரவி திரைக்குறள் யூடியூப் பக்கத்துக்கு அளித்த பேட்டியில் நடிகை பாவனா மற்றும் நடிகர் யோகி பாபு உரையாடல் குறித்து பேசியுள்ளார். ராதா ரவி நடிகை பாவனா ஒரு வெற்றிகரமான நபர் என்றும் அவர் ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரின் சகோதரி என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர் இயற்கையாகவே செல்வம் மிக்கவர் என்றும் ஒரு சிறந்த தொகுப்பாளினி என்றும் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ராதா ரவி யோகி பாபு வளர்ச்சியை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் கூறினார். மேலும் யோகி பாபுவின் இன்றைய நிலை குறித்தும் ராதா ரவி விவரித்தார். யோகி பாபு தனியாக வளர்ந்து சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார். இயக்குனர்கள் தங்களது படங்களில் யோகி பாபுவை நடிக்க வைக்க மிகவும் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றும் கதைக்கு அவரது கதாபாத்திரம் பெரிய அளவில் தேவையில்லை என்றாலும் கூட அவரை படத்தில் இடம்பெற செய்ய விரும்புகிறார்கள் என்றும் கூறினார். அந்த அளவுக்கு அவர் சினிமாவில் வளர்ந்து தனக்கென தனி ரசிகர்களை வைத்துள்ளார் என்றும் ராதா ரவி கூறினார். இதற்கு உதாரணமாக விஜய் நடித்த சர்க்கார் திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சியை ராதா ரவி சுட்டிக்காட்டினார். அக்காட்சியில் யோகி பாபுவும் விஜயும் குடித்துக்கொண்டே ஒரு பாடலை பாடுவார்கள். அந்த காட்சி படத்திற்கு பெரிய பங்களிப்பை வழங்கவில்லை என்றாலும் யோகி பாபுவின் புகழின் காரணமாகவே அது சேர்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு யோகி பாபு வளர்ந்துள்ளார் என்றார்.